ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாளாக என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியல. நிறைய பர்சனல் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதனால் பண்ண முடியல. பர்சனல் ரீடிங் கேட்டவங்களுக்கும் என்னால் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல, மெயிலுக்கெலாம் ரிப்ளை பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இதுக்கப்புறம் இன்னையிலேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த ரீடிங்கில் நம்ம வந்து இன்னைக்கான ராசி பலன் பார்க்கலாம். ஓகே, நவம்பர் 3 திங்கட்கிழமை. இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, வழிகாட்டல்கள் என்ன, கைடன்ஸ் என்ன, 12 ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி 8 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஓகே, ரிஷப ராசி Knight of Wands, மிதுன ராசி 5 of Cups reversed, கடக ராசி தி டவர், சிம்ம ராசி 10 of Wands, கன்னி ராசி 9 of Pentacles, துலாம் ராசி Queen of Cups, விருச்சிக ராசி 6 of Cups, தனுசு ராசி Queen of Pentacles, மகர ராசி தி ஹெர்மிட், கும்ப ராசி Ace of Cups, மீன ராசி 4 of Pentacles. ஓகே, இப்போது இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் இன்றைக்கி கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு வேகமான நாளாக இருக்கும் இன்றைக்கி. ஓகே, உங்கள் நாள் இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் நினச்சதை விடவும் ரொம்ப வேகமாக எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இருக்கும். வேகமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு மெசேஜ் இல்லை ஒரு ட்ராவல் சிக்னல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, கம்யூனிகேஷன் ஓப்பன் ஆகிற ஒரு நாள். ஓகேங்களா, உங்களோட கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நிஜமாகும். ஓகே, ஒரு ரியாலிட்டி எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் லவ் மெசேஜ் ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன் இன்றைக்கி அவங்க மனசு திறந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பேஷன், இது எல்லாமே அதிகமாகிற ஒரு நாள். ஓகேவா, உங்களோட பர்சன் வந்து உங்களை நோக்கி வரத்துக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, உங்களை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து அவசர முடிவுகளை தவிர்க்கணும் இன்றைக்கி. ஓகே, அவசரமாக இம்பல்சிவாக எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. இம்பல்சிவ் டிசிஷன்ஸை இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஒரு நியூ ஸ்டார்ட்க்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி வந்து உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாஸ்ட் ரெக்ரெட்ஸ், அந்த ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வருவீங்க. பழைய பிரச்சனைகள், கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான அனுபவங்கள், வலிகள், அந்த ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி, அது எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கி நீங்கள் வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு புதிய ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய வழிகள் எல்லாமே முடிஞ்சு ஒரு நியூ லவ் சாப்டர் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கடகராசி டவர் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சில பேருக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மேசிவ் சேஞ்ச் லைஃப்பில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, லவ் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய ஃபவுண்டேஷன் வந்து ஒரு உடஞ்சி போச்சு அப்படின்னாலுமே ஒரு ஒரு ட்ரூத் வந்து இன்றைக்கி ரிவீல் ஆகும். ஓகேவா, உங்கள் பழைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்த சில மர்மங்கள், ரகசியங்கள், அது எல்லாமே வெளிப்படும். சில உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனாலும் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். அது வந்து
பல உண்மைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை ஒரு தெளிவான நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, யூனிவர்ஸ் உங்கள் பக்கம் இருக்காங்க, அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன நடந்தாலும் காமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா சிம்ம ராசிக்கு 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அழுத்தம், ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா பாரமும் உங்கள் தலையிலேயே இறங்குற மாதிரி இருக்கும். நீங்களே எல்லா பாரத்தையும் சுமக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே தாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. ஓகேங்களா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்பில், எல்லாத்தையுமே நீங்கள் பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க, மனசை திறந்து பேசுங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் பிளேஸில் கூட உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, நிறைய உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ லவ் வந்து பேர்டன் இல்லை. ஓகேவா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து பேர்டன் இல்லை, அதை ஷேர் பண்ணும்போது லைட் ஆகும். ஓகேவா, உங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்து நீங்கள் மனசை பாரமாக்கிட்டு இருக்கீங்க அந்த விஷயங்களால் அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட ஓப்பன் அப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி. ஓகே, அப்போ தான் உங்களோட மனசு வந்து லைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சக்ஸஸ் அண்ட் செல்ஃப் லவ் டே உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஒரு கான்ஃபிடென்ட் எனர்ஜியில் இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறீங்க, மற்றவங்க பாராட்டுற மாதிரி தான் இன்றைக்கி உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். மற்றவங்க கிட்டேருந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மணி அண்ட் கரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் வந்து இன்றைக்கி உங்களுக்கு விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா துலாம் ராசி குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, உங்களோட இன்ட்யூஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா, உங்கள் இன்ட்யூஷனை கேட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க, அது உங்களை கரெக்டாக லீட் பண்ணும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்னஸ் அண்ட் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சிங்கிள்ஸ்க்கு வந்து ஒரு டீப் எமோஷ்னல் பாண்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் லவ்வர் ஆர் சோல்மேட் எனர்ஜி இது. ஓகேவா, ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், யாரோ ஒரு பழைய நபர் வந்து இன்றைக்கி திடீர்னு உங்கள் மைண்டுக்கு வரலாம். அவங்கள பற்றின நினைவுகள் வந்து இன்றைக்கி உங்களை சுற்றி வரும். ஓகேவா, அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு பழைய பர்சன் கூட ஒரு பழைய பர்சன் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் ஏற்படும். ஓகேவா, இது வந்து நாஸ்டாலஜியா அண்ட் ஹீலிங் எனர்ஜி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட பழைய லவ்வராக இருக்கலாம், இல்லை பழைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் இன்றைக்கி உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. பாஸ்ட் கனெக்ஷன் வந்து திரும்பவுமே வந்து ரெனிவல் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. எப்போவோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் விட்டு போன உறவு வந்து இன்றைக்கி திரும்பவும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா தனுசு ராசி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கேர், ஒரு கிரவுண்டிங் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா, உங்களோட பர்சன் உங்களை வந்து ஒரு ஹோம் எனர்ஜி மாதிரி இன்றைக்கி ஃபீல் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ட்ரஸ்ட் அண்ட் கம்ஃபர்ட், அந்த ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்கள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர், ஒரு நர்ச்சரிங் லவ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மகர ராசி ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் நாள். ஓகேங்களா, உங்களோட மனசை வந்து நீங்கள் காமாக வச்சுக்கணும், ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே இன்னர் விஸ்டம் தான் வந்து உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்கும். ஓகேங்களா, சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் டைமாக இன்றைக்கி நாள் இருக்கும். ஓகே, அடுத்து கும்பராசியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ எமோஷனல் பிகினிங் எனர்ஜி இருக்குது இன்றைக்கி.
உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் தொடங்கலாம், ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகலாம், இல்லை பழைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது வந்து ஓவர்ஃப்ளோயிங் லவ் அண்ட் ஹீலிங் அண்ட் டிவைன் பிளெஸ்ஸிங்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும். சிங்கிள்ஸ்க்கு வந்து நியூ லவ் ப்ரப்போசல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேவா? ஃபியர் ஆஃப் லாஸிங் ஆர் ஃபியர் ஆஃப் ஓப்பனிங் அப், இது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களோட ஹார்ட்டை ரொம்ப ஓப்பனாக வச்சுக்கணும். லெட் கோ, ஓப்பன் யுவர் ஹார்ட். இதுதான் வந்து யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. ஆனால் ஒரு லவ் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். ரொம்ப பொசசிவாக, ரொம்ப அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் போட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் வைஸ்மே நீங்கள் வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம். ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்கிறது என்ன அப்படின்னா, சில முடிவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து பிரேக் பண்ணிடாது. ஓகேங்களா? சில முடிவுகள் வந்து சில மாற்றங்களை கொடுக்குது. அவ்வளோதான். அன்பை நம்புங்க. டைம் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான ஒரு ஓவரால் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ.